2 நாளாகமம் அதிகாரம் 13 வசனம் 10. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. இந்த பகுதியை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிய வரும். அபியா என்பவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது. இவங்க இதை சொல்கிறதுனால இதோடைய விளைவு என்ன அப்படின்னா, இதோடைய கடைசி பகுதியில் பார்க்க முடியும். மற்றவைகளை தெய்வமாக கொண்ட அவர்களுடைய முடிவு என்ன? கர்த்தரே எங்களுக்கு தெய்வம், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை அப்படின்னு சொன்னவங்களுடைய முடிவு என்ன என்பது. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், உபத்திரவங்களை பார்த்துட்டு இயேசுவை தெய்வமாக இல்லாமல் வேற என்னெல்லாமோ வழிபடுறவர்களை எல்லாரும் நல்லா இருக்காங்களே, ஆனால் உண்மையான தெய்வம் இயேசுதான் அப்படின்னு நான் விசுவாசித்து அவரை நம்பி கொண்டிருக்கிறேன்னா என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும்னா, முடிவு தான் நமக்கு முக்கியம். ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கிற பாதைகள் கடினமான ஒரு பாதையாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய முடிவு என்பது மகிமையாக இருக்குங்க. தேவைக்காக மட்டுமே ஏசப்பாவை பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் நிற்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஏக்கத்தோட, தேவையோட, கண்ணீரோட, கவலையோட நிற்கிறோம் பாருங்க. அது எல்லாமே அழிந்து போகிற ஒன்று, அழியாத ஒன்று ஏசு மட்டும்தான். ஏசப்பாவை மட்டும்தான் நம்ம ஆசையாக இருக்கணும். நம்மளுடைய பாரம் ஏசப்பாவை அறியணும், ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான் நம்மளுடைய ஏக்கமாக, பாரமாக இருக்கணும். மற்றவைகள் எல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், நாளைக்கு வரும், இன்னைக்கு இருக்காது. இப்படிதான் எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. ஜீசஸ் மட்டும்தான் நிரந்தரமானவர். கடைசி வரைக்கும் நம்ம ஒருத்தவங்க கூட இருக்க போகிறோம், ஒருத்தவங்க நம்ம கூட இருக்க போகிறாங்க அப்படின்னா அது ஜீசஸ் மட்டும்தான். அதனால் இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடாதா, எதுவும் வாங்கக்கூடாதா அப்படி இல்லை. நம்ம கர்த்தர் தந்த அந்த ஞானத்தை பயன்படுத்தணும். கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கணும். ஆனால் எதையும் கடவுளுக்கு மேலே ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய டைமை மாற்றிட்டு மற்றவர்களுக்கு இல்லை மற்ற காரியங்களுக்கு அதெல்லாம் வேணாம். இந்த உலகத்தில் ஏசப்பா உங்களை ரொம்ப நல்லா வைப்பாங்க, ஆசீர்வாதமாக வைப்பாங்க. ஆனால் ஒரு நாளும் அது நிமித்தம் நமக்கு பெருமை வரக்கூடாது, மற்றவர்களை தாழ்ந்த மாதிரி பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. எப்பவும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒன்று ஏசு, ஏசு, ஏசு. அவர் மட்டும்தான் தெய்வம். இன்னைக்கு சொல்றீங்களா? பாதைகள் எவ்வளவு கடினமாக இருக்கட்டும், நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட, கண்ணீரின் பாதையில கூட, எனக்கோ கர்த்தரே தெய்வம், அவரை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, ஆசையா சொல்லுங்க. ஏசப்பாவுடைய அந்த அழகான கண்கள் உங்க மேலே படுகிறது. உங்களுடைய மன விருப்பங்கள், மறைந்திருக்கிற அநேக காரியங்கள், யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் உள்ள அப்படியே புதைச்சி வச்சிருக்கிறீங்கள, அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகிறாங்க. நீங்கள் அதை பார்ப்பீங்க. உங்கள் கண்கள் அதை பார்க்கும். உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் அதை பார்ப்பார்கள். ஏசப்பாவை மட்டும் கட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏசப்பாவை விட்டு எங்கேயும் விலகிராதீங்க. மண்ணான மாயமான இந்த உலகத்திற்காக மாணிக்கத்தை நான் விட்டிட மாட்டேன்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். நீங்கள் கிரகிக்க கூடாத காரியங்களை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏசப்பா உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. மலை மேலே இருக்கிற பட்டணத்தை போல் நீங்கள் இருப்பீங்க. ஆமேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ.